ஓராண்டுக்கு பிறகு ஒரு முழுமையான ஒரு நிறைவான பொதுக்குழு நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த பொதுக்குழு தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எத்தகைய உற்சாகத்தை கொடுத்திருக்கு? அது நீங்க பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். நாங்க எல்லாருமே அதே உற்சாகத்துல குறை இல்லாம நிறைய பேருக்கு இப்ப புதுசா பொறுப்பு போட்டதுனால நிறைய பொறுப்புகள் வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணதுனால நான் இன்னும் ஆக்டிவலா இருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாட்டி போன வாட்டியை விட இந்த வாட்டி எங்களுக்கு பத்தல. மேபி அடுத்த வருஷம் இதை விட இன்னும் பெரிய கூட்டம் வரும்ன்றது ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த வருஷம் நாங்க தானே, அதனால எந்த வித இதுவும் இல்லை. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு ஒன்று இருக்கும், உங்க லீடர் born from soil, struggle from strength and grounded by the people. அந்த இது எங்க ஐயாக்கு தான் பொருந்தும். ஸோ இப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு சாதகமான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்க இப்ப நடக்கிற அந்த எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நாங்க வந்து கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே கிளீன். இந்த எஸ்ஐஆர் காப்பியில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஐஆர் காப்பி பற்றி இது பண்ணது. அதோட எவ்வளோ போலி ஓட்டுகள் வரும், என்னென்ன அதோட குளறுபடி இருந்தது, அதோட சிம்பிளாக சொல்லணும். நாங்கள் அதாவது செத்தவங்களுக்குலாம் உயிர் கொடுக்குற ஆட்சி திமுக ஆட்சி. அது எங்கள் ஐயா கரெக்டாக களம் எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் போட்டியே ஆரம்பம். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ 4.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதன் காரணமா மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க ஒரு அதிமுக முக்கிய நிர்வாகியா அதை எப்படி பாக்குறீங்க? நாங்க 4 வருஷம் நாங்க செஞ்சதை அவங்களால இன்னும் செய்ய முடியல. அவங்க 10 வருஷம் வந்தாலும் செய்ய முடியாதுன்றது என்னோட தோட்டம். பெண்களுக்கு 1000 ரூபாய் திட்டம் கொடுத்திருக்காங்க, மகளிருக்கு இலவச பேருந்துங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால பெண்களுடைய ஓட்டு தான் எங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியே அதோட தரத்தை குறைச்சிட்டாங்க. எங்க ஐயாவும் அதை விட அதிகமான இதெல்லாம் எங்க ஐயாவும் அதோட திட்டங்கள் 5000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுக்கறோம், நிறைய திட்டங்கள் எங்க ஐயாவும் சொன்னாங்க. நாங்க வந்து கண்டிப்பா அதை செய்ய தான் போறோம், நாங்க வரப்போறோம், செய்ய போறோம். ஆனா அதை சொல்லி உங்களுக்கு தெரியாதல்ல, முக்கிய நிர்வாகிகள் அதை சொல்லி பெண்களுக்கான மரியாதையை கீழே இறக்கிட்டாரு. அதனால அது சொன்னதெல்லாம் வேஸ்ட். தேங்க்யூ.